சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யார் இந்த சாய் அப்பாவிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அப்பாவின் வாக்கானது கண்ணில் படும். அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கினை நான் முழுமையாக கேட்க சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், என் குழந்தைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று இந்த அப்பாவிடத்தில் வந்து வழி கேட்டு கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தைக்காக நீங்கள் சரி செய்கிறீர்கள், அதுவும் என்னுடைய உதவி வேண்டுமென்றால் கேட்கிறீர்கள். இதை என் அன்பு குழந்தையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பதிவை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் கொஞ்சம் உஷாராக நீ இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம். அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காரலாம். அல்லது உனக்கு செய்வினைகளை செய்து உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம். அதனால் தான் சொன்னேன், உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கிறது என்று நான் சொல்வதை உன் இல்லத்தில் உடனடியாக நீ செய்துவிட வேண்டும். இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்தவும் நீ கவனமாக இருக்கவும் நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து அத்தனையும் நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, காப்பாற்றுவதற்கு இந்த அப்பா வந்திருக்கின்றேன். அதை கடைப்பிடிப்பது உன்னுடைய கடமை அல்லவா? இந்த அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டு எந்த விஷயம் எப்படி எதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் தெரியப்படுத்தப் போகின்றேன். அதனால் நீ தைரியமாக அனைத்தையும் கேட்க வேண்டும். ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை அமர வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நபர் உன் உறவை அவர்களுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிடிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் இனி சேர்ந்து வாழக்கூடாது என்றும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற கொடுஞ்செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா? உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள். அது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய உறவினர்கள்தான். உனக்கு அவர்கள் செய்வினைகளை செய்து உன் கதையை முடித்துவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சப்பை கட்டி கட்டி உன் கதையை முடிக்க பார்க்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில நாட்களாக இந்த அப்பா வணங்கிக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அதனால் ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள், கெடுதல் செய்பவர்கள் அனைவரையும் உன் கண்ணில் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஒரு சில குழந்தைகள் இப்படியா எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை செய்துவிட்டாய் அல்லவா, இனி என் வாழ்க்கை நீ வேண்டாம். என் வாழ்க்கை நிரந்தரமாக சுத்தி போட்டு என்னை தீயவர்கள் எல்லாம் அடையாளம் காட்டி கொடுத்த பிறகு நீ அவர்களை அடையாளம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனி நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டாய் அல்லவா? இனி என் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ இருக்கக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கி விட்டாய் அல்லவா? ஆனாலும் எந்த வகையிலாவது உன் கதையை முடிக்க வேண்டும் என்று உன் சொத்துக்களும் பணங்களும் பொன் பொருள்களும் அவர்கள் அவமதிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு இருந்ததை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரணத்தினால் அவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி என்ன தெரியுமா? இப்பொழுது செய்வினைகளை செய்து உன் கதையை முடிக்க வேண்டும் என்று சதி செய்கிறார்கள். எனவே என் குழந்தையே, நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் தீய மனிதர்கள், கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று தண்டனை கொடுத்து அனுபவித்தாயோ அவர்களை ஒரு நாளும் நம்பிவிடாது. ஏனென்றால் ஒவ்வொரு நபர்களும் நல்ல நபர்கள் போல நாடகமாடுவார்கள். அதுவும் இந்த ஒரு வாரத்தில் தினந்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் என் குழந்தையே, அவர்களை ஒருபொழுதும் நீ நம்பி விடாதே. மன்னித்து விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்கிறார்கள் என்பதனை மறவாதே. அதனால் என் குழந்தையே, ஒவ்வொரு விஷயமும்
ஒவ்வொரு தருணங்களும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் பொய்யான காரியங்கள் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இதை செய்கிறார்கள் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள், ஒரு முறை மன்னித்து விடுவோம் என்று மன்னித்து வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை செய்து விடாதே. அந்த தவறை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களிடம் நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்வாய். ஆபத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு இந்த அப்பாவால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். இவ்வளவும் சொன்ன பிறகு இந்த அப்பாவின் பேச்சை கேட்காமல் நீயாக மாட்டிக்கொண்டாய். இந்த அப்பாவினால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வாரத்திற்கு யாரெல்லாம் உன்னை ஏமாற்றியார்களோ, யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தவர்களோ, அது மட்டுமல்லாமல் நானாக உனக்கு காட்டி கொடுத்தார்களோ, உன்னிடத்தில் வந்து உனக்காக வேண்டி வந்தேன். இந்த கயிறை கட்டிக்கொள், எலுமிச்சை பழத்தை கொடுத்தாலோ இதை சாப்பிடு, உனக்காக கோவிலிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம், இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமோ அல்லது உன்னுடைய குழந்தைகளிடமோ வீட்டில் யாரிடமோ கொடுத்தாலும் அதை உடனே வாங்கிவிட வேண்டாம். இவர்கள் மாறிவிட்டார்கள், இவர்கள் தெரிந்து விட்டார்கள் என்று இவர்களை என் குழந்தை நீ நம்பி மோசம் போய்விடாதே. அப்படி நம்பிவிட்டால் நிச்சயம் மிகப்பெரிய ஆபத்தில் நீ மாட்டி விடுவாய். பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து நீயாக திரும்பி வருவதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் என்பதனை மறந்து விடாதே. இந்த அப்பா சொல்வது உன்னுடைய செவிகளுக்கு சில சமயங்களில் எட்டாது. ஏனென்றால் அவர்கள் செய்த மாயங்கள் அப்படி. அந்த மாயங்கள் எல்லாவற்றையும் நீ மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த அப்பா முழுமையாக நம்ப வேண்டும். இதை எல்லாவற்றையும் மீறி நீ அந்த மாயையிலிருந்து சிக்கிக்கொண்டால் இந்த அப்பாவை கூட உன்னை அவ்வளவு சீக்கிரம் காப்பாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா சொன்னதை ஆரம்பத்திலேயே நீ கடைப்பிடித்து விட்டாய் என்றால் நீ நினைத்த காரியம் அப்படியே நடக்கும். எந்த ஒரு மாயையிலும் நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு என்பதனை நீ மறந்து விடாதே. உடனடியாக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதாவது வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த சாயப்பாவின் புகைப்படத்தை நீ வீட்டிலே மாட்டி வைக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு பல பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உன்னை ஏமாற்றியவர்கள், உனக்கு துரோகம் செய்தவர்கள், பொய்யாக நடிப்பவர்கள் எல்லாம் நீ அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா? அதனால் அவர்களால் சில செய்வினைகள், சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதிலிருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உன் இல்லத்தில் எந்த ஒரு செய்வினையும் எந்த ஒரு தீய சக்தியும் நுழையக்கூடாது என்றால் அது வருவதற்கு முன்பே அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த சாயப்பாவின் புகைப்படத்தை உன்னுடைய வீட்டிலே நீ மாட்டி வைக்கும் பொழுது என்னுடைய சாயப்பாவின் பார்வை தீய சக்திகளும் செய்வினைகளும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் அது உடை நுழைந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்றால் அதனுடைய தீய சக்தி என்னுடைய கோர பார்வையால் பஸ்பமாகிவிடும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு தீய சக்திகளும் இனி என்னை தாண்டி உள்ளே வராது என்பதையும் நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்குள்ளேயும் அந்த தீய சக்திகள் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. என்னுடைய புகைப்படத்தை உடனடியாக வாங்கி கொண்டு வந்து உன்னுடைய வீட்டின் வாசலில் வலதுபுறமோ அல்லது வாசல் கதவிலோ மாட்டி வைக்க வேண்டும். சிறியதாக இருந்தால் கூட போதும். அதற்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது பாபாவின் நல்ல நாட்களில் எல்லாம் குங்குமம், மஞ்சள் வைத்து சிவப்பு மலர்களால் பூஜை செய்து வர வேண்டும். அதனுடைய சக்தியால் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உன் இல்லத்தில் நுழைவிடாமல் நான் உன்னை காப்பேன். உன்னுடைய குடும்பத்தையும் காப்பேன் என்பதை மறந்து விடாதே. யாரையும் உன்னிடத்தில் நெருங்கிவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது உனக்கு நினைவிருக்கட்டும். நினைவில் இருந்தால் மட்டும் போதாது. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிட்டேன். இதையெல்லாம் நீ பின்பற்றி நடந்தால் உன்னை ஆபத்து ஒருபோதும் நெருங்காது என்பதனை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் ஆபத்து என்பது கண் இமைக்கும் நேரத்தில் நடந்துவிடும். ஆனால் நல்லது நடக்கத்தான் கொஞ்சம் காலந்தாமதம் ஏற்படும். நல்லது நிரந்தரமாகத்தான் இருக்கும். அதனால்தான் என் குழந்தையே, உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உடனே நீ செய்துவிட வேண்டும். எந்த ஒரு ஆபத்தையும் உன் இல்லத்தின் மீதும் சரி, உன்னுடைய உள்ளத்தின் மீதும் சரி நான் நுழைய விட மாட்டேன். அதனால் அப்பா சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும். கேட்காமல் அலட்சியமாக இருந்து கொண்டு நமக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்று இருந்து கொண்டிருந்தால் சாயப்பா நீ மதிக்காமல் சென்று விட்டாய். பிறகு உனக்கு வரும் ஆபத்துகளிலிருந்து யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை மறந்து விடாதே. இந்த அப்பாவின் வாக்கானது சத்திய வாக்கு. நான் இப்பொழுது உன் கண்ணில் பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நான் உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன். அதே போல நான் உன் இல்லத்தில் இருந்தாலும் இல்லை என்றால் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் வர முயற்சி செய்தாலும் இதை நீ கண்டு கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வாக்கான நடக்கக்கூடிய சத்திய வாக்கு. அதனால் கேட்க முடிந்த என் குழந்தைகளே, இதை செய்யவும் வேண்டும். அதனால் அலட்சியமாக எண்ணி செய்யாமல் மறந்து விடாதே.
பிறகு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய். இது ஒரு எச்சரிக்கையாக நான் உனக்கு சொல்லுகின்றேன். சொல்வது சாதாரணமாக நான் சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் உன்னிடத்தில் எச்சரிக்கையாக சொல்கின்றேன். உன் வாழ்க்கையிலும் சரி, உன் எண்ணத்திலும் சரி, இந்த நிமிடத்திலிருந்து நீ அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்கை தட்டாமல் நீ கடைப்பிடிக்க வேண்டும். பிறகு இந்த பதிவினை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லி அவர்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கச் செய்ய வேண்டும். நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த சாயப்பாவை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும், என்னால் எல்லாவற்றையும் செய்து தருவேன், எல்லாவற்றையும் சாயப்பா எனக்கு செய்து தருவார் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும். நிச்சயமாக உனக்கு அனைத்தையும் நான் செய்து தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.